மாங்குளம் ஆதார வைத்தியசாலை எனப்படுகின்ற பெயர் பலகையில் தமிழ் கொலை இடம்பெற்றிருக்கின்றது அல்லது தமிழ் சரியாக எழுதப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மாங்குளம் ஆதார வைத்தியசாலை வளாகத்தை அண்டிய பகுதியில் வடக்கு மாகாணத்தின் விசேட மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை எதிர்வருகின்ற 26ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வடக்கிற்கான 3 நாள் விஜயத்தினை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்ற நிலையில் எதிர்வருகின்ற 26ஆம் தேதி இந்த நிலையத்தை திறந்து வைக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் மாங்குளம் ஆதார வைத்தியசாலை என்று அமைக்கப்பட்டிருக்கின்ற பெயர் பலகையில் எழுத்து பிழை இருக்கின்றது. அதாவது சரியாக அந்த எழுத்துக்கள் அச்சிடப்படவில்லை அதிலே என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. எனவே அதற்கு முன்பாக இதனை மாற்றுமாறு கோரிக்கை விடுத்தும் இதுவரை மாற்றவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நிலையத்தை திறந்து வைப்பதற்கு முன்பாக அந்த பெயரை சரி செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் பல்வேறு இடங்களில் தற்பொழுது தமிழ் சரியாக எழுதப்படாத நிலை ஒன்று இருக்கின்றது. அதை தவிர 2வது மொழியாக தமிழ் இருக்க வேண்டும், அந்த அளவுக்கு இலங்கையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், சட்ட ரீதியாக அது இருக்கின்ற விடயம். இருந்த போதிலும் பல இடங்களில் தமிழ் புறக்கணிக்கப்படுகின்றது, தமிழ் சரியாக எழுதப்படாமல் இருக்கின்றது. பேருந்தாக இருக்கலாம் அல்லது அரசு அலுவலகங்களில் இருக்கின்ற பெயர் பலகைகளாக இருக்கலாம். இவ்வாறு பல இடங்களிலும் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. முக்கியமாக தென்னிலங்கை பகுதியில் இவ்வாறு தமிழ் புறக்கணிக்கப்படுவது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நாங்கள் அவதானித்து வருகின்றோம். இந்த நிலையில் வடக்கில் பிரதான மொழியாக தமிழ் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் மொழி சரியாக எழுதப்படாமல் அல்லது தமிழ் மொழி சரியாக அச்சிடப்படாத நிலை இருக்கின்றது. இவ்வாறான தவறுகள் வடக்கில் இடம்பெறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வட மாகாணத்தில் தமிழுக்கு முன்னுரிமை. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழை சரியாக எழுதாத நிலை ஒன்று அல்லது தமிழை சரியாக காட்சிப்படுத்தாத அல்லது அச்சிடாத நிலை ஒன்று இங்கு இருக்கின்றது. இதனை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான சூழ்நிலை தான் மாங்குளம் ஆதார வைத்தியசாலை என்கின்ற அந்த பெயர் சரியாக எழுதப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை சமூக ஆர்வலர்கள் முன்வைத்து வருகின்ற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அந்த நிலையம் திறந்து வைப்பதற்கு முன்பாகவே அந்த பெயர் மாற்றம் இடம்பெற்று சரியாக தமிழ் எழுதப்பட வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கின்ற தமிழ் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.